குசும்கார் ஐபிஓவை நம்ம அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம் ஒன்லி ஃபார் லிஸ்டிங் இன் பர்பஸ்க்காக. நேத்திக்கான நாள்ல அந்த ஒரு ஐபிஓ வந்து மார்க்கெட்ல அந்த ஒரு ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆன உடனே 37% வந்து இங்க பிரீமியம்ல தான் லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா 10% மார்க்கெட்ல அந்த ஒரு ஷேர் ஏறிச்சு. டோட்டலா 50% வந்து ஒன் டேல வந்து கெயின் ஆயிருக்கு. ஸோ நம்ம லிஸ்டிங் எண்ணுக்காக பார்த்தவங்களுக்கு 50% கிட்ட லிஸ்டிங் எண் வந்து வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான் எஸ்டிசிஜி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க 20%. ஸோ ஓரளவுக்கு டீசென்டான ப்ராஃபிட்டா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஐபிஓ நம்ம சொன்ன மாதிரி லிஸ்டிங் இன் பர்பஸ்க்காக பாக்குறவங்க மட்டும் தான் அதை கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இது லிஸ்டிங் இன் பார்க்கறதுக்கான டைமா வந்து இருக்கு. இதை விட பெட்டரான ஸ்டாக்ஸ் நம்ம அண்டர் வேல்யூல நிறைய வந்திருக்கு. ஸோ லிஸ்டிங் பார்த்துட்டு வேற ஸ்டாக்ஸ் மூவ் ஆகுது தான் பெட்டரா வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் செல்ல தான் வராங்க இந்த ஒரு ஐபிஓ. டாடா எலக்ஸி ஷேர் நேத்திக்கான நாள்ல 6% வந்து மார்க்கெட்ல இறங்கிருக்கு. 52 கிலோ வந்து டச் பண்ணிருக்கு. 3474 ரூபாய் இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட இந்த ஒரு Q1 ரிசல்ட் வெளியே வந்தது. அந்த ரிசல்ட் சூப்பரா தான் இருக்கு. ரெவன்யூ 1000 கோடி ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிராஸ் பண்ணிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 18.2% வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா இன்வெஸ்டர்ஸ் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட டிமாண்டை பொறுத்தல யூரோப்பியன் ஆட்டோமோட்டிவ் கிளைண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து பெரிய ஆர்டர்ஸ் வந்து வரல. அந்த இடத்துல வீக்கான டிமாண்ட் வந்து இருக்கு. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்றாங்க, வேஜ் எக்ஸ் வந்து பண்றாங்க, ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பொறுத்தல அது கொஞ்சம் குறையுது. இங்க மார்ஜின் வந்து அதனால அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல growth எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த ரீசன்ஸ்னால இந்த ஒரு ஸ்டாக் வந்து இறக்குறாங்க. மோதிலால் ஓஸ்வால் 3100 ரூபாய் டார்கெட் பிரைஸ் வைக்கிறாங்க. கோட்டக் செக்யூரிட்டிஸ் 3000 ரூபாய் சொல்றாங்க. சாய்ஸ் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து 3150 ரூபாய் வரைக்கும் போகுன்ற மாதிரி எல்லாமே டவுன் கிரேட் பண்ணி செல் ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. பாசிட்டிவா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கண்டினியூவா ஏஐ பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. விட்டல் அப்புறம் ஆனடெல் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ரெண்டுமே ஏஐ பிளாட்ஃபார்ம். சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வெஹிக்கிள், ஹெல்த் கேர், டிஜிட்டல் இன்ஜினியரிங் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண போதா டாடா எலக்ஸி நிறுவனம் வந்து சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து சொல்றாங்க. ஸோ இதுல ஃபுல்லாவே நெகட்டிவான ஒரு சைனா தான் எல்லா அனலிஸ்டும் வந்து பாக்குறாங்க. இப்போதைக்கு இறங்குற மாதிரி தான் சொல்றாங்க. நம்மளும் இறங்கும் போது கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. ஏத்தர் எனர்ஜி ஷேர் 9% மார்க்கெட்ல ஏறி இருக்கு. என்ன ரீசன்? 1314 ரூபாய்க்கு போய் இப்போ டச்சா இருக்கு. ஹீரோ மோட்டோகார்ப் அடிஷனலா 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு இவி கம்பெனில. அதனால மார்க்கெட்ல இந்த ஒரு ஷேர் வந்து ஏறி இருக்கு. இது ஃபுல்லாவே பிரெஃபரன்ஷியல் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸா தான் வந்து இருக்க போகுதுன்றத வந்து சொல்லியிருக்காங்க. லாங் டேர்ம் இவி ஸ்ட்ராட்டஜியா இங்க வந்து ஏத்தருக்கு சூப்பரா வந்திருக்கு. அதை நம்பிதான் ஹீரோ வந்து உள்ள காசை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைனா ஏத்தருக்கு பார்த்து இந்த ஒரு ஷேர் வந்து ஏத்துறாங்க. பட் ஆனா என்ன நமக்கு காஸ்ட்லியா வந்து இருக்கு. கன்சிடர் பண்ணாம இருக்குது பெட்டரா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஏத்தர் எனர்ஜி வேணும் அப்படின்னா அதுக்கு பதில் நம்ம ஹீரோ மோட்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. க்ரோ கம்பெனியுடைய Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராவே இருக்கு. 94% நெட் ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. 735 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ 66% வந்து ஏறி இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல எல்லாமே 1501 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்காங்க. பிசினஸ் growth நல்லா வந்து இருக்கு. என்ன ரீசனால இந்த அளவுக்கு growth வந்து இருக்கு? மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி இது சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுவுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. கம்பெனியை பொறுத்தல ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் இங்க நம்பி இல்லாம டிபெண்டன்ஸ் வந்து குறைச்சிருக்காங்களா? ஸோ அதனால மார்க்கெட்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸும் வந்து நல்லா இருக்கு. மார்க்கெட் லீடர்ஷிப்ல வந்து இருக்காங்க. க்ரோவை பொறுத்தல இவங்க தான் இந்தியாவில் ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து இருக்காங்க. 1.9 lakh crore அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இவங்க கிட்ட இருக்கு. எஸ்ஐபியோட இன்ஃப்ளோஸ் வந்து 32% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. இண்டஸ்ட்ரியோட growth 16% தான். இவங்க அதோட சூப்பரா வந்து growth வந்து பண்றாங்க. ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஏஎம்சி பிசினஸ் சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து புது புது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இடிஎஃப் எல்லாம் வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்க குளோபல் ஆஃபரிங்ஸும் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஸ்டேட் ஸ்ட்ரீட் குளோபல் அட்வைசர் பார்ட்னர்ஷிப்லாம் வர வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனிக்கு ரிசல்ட்ஸ் ஓவராலா பார்க்கும்போது சூப்பரா தான் இருக்கு. பட் ஆனா என்ன காஸ்ட்லியா இருக்கு, நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராகவே இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 30% இங்க வந்து ஏறி இருக்கு. 5332 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 16% வந்து ஏறி இருக்கு. அட்வான்சஸ் வந்து 12.5% ஏறி இருக்கு. டெபாசிட்ஸ் வந்து 3.5% வந்து ஏறி இருக்கு. டோட்டல் பிசினஸ் வந்து இப்ப 23.80 லட்சம் கோடியா வந்து இருக்கு. அசெட் குவாலிட்டியை பொறுத்தவரை கிராஸ் என்பிஓ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஓ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பெட்டரான லோன் ரிகவரி வந்து இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கொஞ்சம் வந்து ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்டான Q1 யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் வந்து நம்ம 110 120 வந்து கன்சிடர் பண்ணிருந்தோம். இப்போ 160 வந்து இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணுது. ஓரளவுக்கு டீசென்டா தான் இருக்கு. நேற்று 2 இன்சூரன்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுல நிறைய மெட்ரிக்ஸ் வந்து நமக்கு புதுசா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மெட்ரிக்ஸ் என்னன்றதை நான் டீட்டெயிலா வந்து ஃபர்தரா வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். HDFC லைஃபோட நெட் ப்ராஃபிட் வந்து 12% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. வேல்யூ நியூ பிசினஸஸ் வந்து 9% ஏறி இருக்கு. 879 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஆனுவலைஸ்டு பிரீமியம் ஈக்குவலன்ட் வந்து 9% வந்து ஏறி இருக்கு. கஸ்டமர் அடிஷன் சூப்பரா வந்து இருக்கு. புது பிசினஸோட மார்ஜின் ஹெல்த்தியா வந்து இருக்கு. 25% மெயின்டைன் பண்றாங்க. ரீட்டைல் ப்ரொடக்ஷன் பிசினஸ் வந்து 42% ஏறி இருக்கு. ரீட்டைல் சம் அஷ்யூர்ட் வந்து 31% வந்து ஏறி இருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 4 லட்சம் கோடி வந்து கிராஸ் பண்ணிருக்கு. அண்ட் தென் இங்க எம்பெடட் வேல்யூ வந்து 65,860 கோடி ரூபாய் வந்து இருக்கு. ஸோ இப்போ அந்த நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டியது அந்த எம்பெடட் வேல்யூ தான் நம்ம வந்து நோட் பண்ணணும்.
அதுக்கடுத்து ஐசிசி புரூடென்ஷியல் லைஃபை பத்தி பார்ப்போம். அந்த கம்பெனியோட Q1 ரிசல்ட்டும் சூப்பரா இருக்கு. 28% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. 386 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. வேல்யூ நியூ பிசினஸஸ் வந்து 25% ஏறி இருக்கு. 571 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்காங்க. டோட்டல் பிரீமியம் 14.5% ஏறி இருக்கு. புது பிசினஸோட பிரீமியம் 21.3% வந்து ஏறி இருக்கு. ஓவரால் ப்ரொடக்ஷனான ஏபிஇ வந்து பொறுத்தல 45% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரீட்டைல் ப்ரொடக்ஷனோட ஏபி வந்து 60.4% வந்து ஏறி இருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 3.34 லட்சம் கோடியா வந்து இருக்கு. ரீட்டைல் நியூ சம் அஷ்யூர்ட் பிசினஸ் வந்து 45.9% வந்து ஏறி இருக்கு. ஸோ ஓரளவுக்கு டீசென்டான ரிசல்ட்ஸா 2 இன்சூரன்ஸ் கம்பெனிலுமே வந்திருக்கு. இப்போ நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனில என்னதான் பார்க்கணும் ஆக்சுவலா அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வேல்யூ நியூ பிசினஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா இன்சூரன்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. அந்த புது இன்சூரன்ஸ் செல் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸும் சரி, இயர் ஆன் இயர் பேசிஸும் சரி. அந்த புது இன்சூரன்ஸ் செல் பண்றது வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டு வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100 பாலிசிஸ் வந்து செல் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். கஸ்டமர் வந்து அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு பிரீமியம் அமௌண்ட் வந்து கட்ட போறாங்க அப்படின்னா, இப்போ 100 பாலிசிஸ் வந்து செல் பண்றது ஒரு 1000 கோடி ரூபாய் 20 வருஷத்துல வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணும் அப்படின்னா, அந்த ஒரு 1000 கோடி ரூபாவை இப்ப வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அதுதான் வேல்யூ நியூ பிசினஸா வந்து இருக்கு. இப்ப அதுல வேல்யூ நியூ பிசினஸோட மார்ஜின் அப்படின்னா அது எவ்வளவு மார்ஜின் எடுக்கிறாங்கன்றது அர்த்தமா வந்து இருக்கு. ஆனுவலைஸ்டு பிரீமியம் ஈக்குவலன்ட் அப்படின்னா புது இன்சூரன்ஸ் இந்த கம்பெனி எவ்வளவு வந்து செல் பண்ணிருக்காங்க, ஓவராலா இருக்கிற புது இன்சூரன்ஸ் வந்து எவ்வளவு செல் பண்ணிருக்காங்க, லைஃப் மெடிக்கல் அந்த மாதிரி இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் அப்புறம் ஜெனரல் இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து எவ்வளவு செல் பண்ணிருக்காங்க அப்படின்றது அதோட அர்த்தமா வந்து இருக்கு. டோட்டல் பிரீமியம் வந்து பொறுத்தல எவ்வளவு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது அர்த்தமா வந்து இருக்கு. எம்பெடட் வேல்யூ தான் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி ஆக்சுவலா நம்ம ஒர்த் உள்ள கம்பெனியா இப்ப பை பண்றது கரெக்டான டைமா அப்படின்றத செக் பண்றதே இந்த எம்பெடட் வேல்யூ வச்சு தான் செக் பண்ணணும். இப்போ நம்ம எஃப்எம்சிஜி ஐடி ஃபார்மாங்கலாம் வந்து பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து பார்ப்போம். அதே மாதிரி பிரைஸ் டு புக் வந்து இங்க என்பிஎஃப்சி கம்பெனிஸ் அப்புறம் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இது எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டிவைடட் பை எம்பெடட் வேல்யூ வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா அந்த ஒரு கம்பெனி என்ன வேல்யூல இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதை பொறுத்து நம்ம பை பண்ணலாமா வேணாம்ன்றது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம HDFC லைஃபோட P by EV வந்து பார்க்கும்போது 1.87 டைம்ஸ் இருக்கு. இதுவே ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் வந்து பார்க்கும்போது 1.4 டைம்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு கீழே இருந்தா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்திருக்கு. கொஞ்சம் வேல்யூஷன் சீப்பா இருக்குது. ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளா அனலைசிஸ் வந்து பண்ணிக்கலாம். இதை பத்தி டீட்டெயிலா நம்ம லேட்டரான் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இப்போ நிஃப்டி ஃபார்மா வந்து பொறுத்தல இந்த வருஷத்துலேயே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு இண்டெக்ஸா வந்து நிஃப்டி ஃபார்மா வந்து இருக்கு. 14.5% வந்து ஏறி இருக்கு. நிஃப்டி 50 7.9% டிராப்ல இருக்கும்போது கூட என்ன ரீசன் அப்படின்னா இங்க ஸ்ட்ராங்கான டொமஸ்டிக் மெடிசன் சேல்ஸ் வந்து இருக்கு. ப்ராடக்ட் லான்ச்சஸ் சூப்பரா வந்திருக்கு. ஸ்டேபிளான ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்குது. டிஃபென்சிவா வந்து நேச்சர்லயே வந்து இருக்கு. அப்புறம் வந்து ஃபியூச்சர் growth பொறுத்தல டொமஸ்டிக் ஃபார்முலேஷன் பிசினஸ் இந்தியாவோட பிசினஸ் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தல கொஞ்சம் வந்து பிரைசிங் ப்ரெஷர் வந்து இருக்கிற ரீசனால கொஞ்சம் மிக்சடா இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போவும் வந்து எல்லா ஃபார்மா கம்பெனிஸுமே வந்து ஸ்பெஷாலிட்டி மெடிசன், பயோசிமிலர், GLP-1 ட்ரக்ஸ், ஏபிஎஸ் அப்புறம் CDMO பிசினஸ் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஃபார்மா செக்டர்ஸ் ஒரு நல்ல ஒரு அவுட்லுக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறமும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே வந்து சொல்றது சன்ஃபார்மா, சைடஸ் லைஃப், டிவிஸ் லேப், டாக்டர் ரெட்டி அப்புறம் இந்த ஆல்கம் லெபார்டரிஸ் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் லாங் டர்ம்ல பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளும் இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கும். டாடா பவருக்கு மோதிலால் ஓஸ்வால் வந்து பை ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. 488 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருந்து 21% ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ரீசன்ஸ்லாம் வச்சு சொல்றாங்க. டாடா பவரோட பிளான் என்ன அப்படின்னா நியூக்ளியர் பவர் செக்டர் உள்ள போக போற பிளான்ல இருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து 440 மெகாவாட்கான பாரத் ஸ்மால் ரியாக்டர் வந்து தயாரிக்க போறாங்க. இந்தியாவோட டார்கெட் என்ன அப்படின்னா 22 ஜிகாவாட்கான நியூக்ளியர் கெப்பாசிட்டி வந்து FY32 வந்து போடணும். அப்புறம் 100 ஜிகாவாட்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து 2047 வந்து எடுத்துட்டு வரணும். இந்த ஒரு பிளான்ல வந்து போறாங்க. இந்த ஒரு பிளான கல்யாணம் ஆகுற மாதிரி டாடா பவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் growth பொறுத்தளவுல 34% வந்து growth இருப்பாங்க ஃபினான்ஷியல் 2027 அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து இங்க மோதிலால் ஓஸ்வால் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் வந்து சொல்றாங்க. லாசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்தோனேஷியாவோட கோல் ஏர்னிங்ஸ் வந்து பொறுத்தல அது நல்லா இருக்க போகுது. சோலார் பிசினஸ் growth நல்லா இருக்க போகுது. ரினியூவபிள் கெப்பாசிட்டி அடிஷன்ஸ்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இங்க வந்து கம்பைன் பண்ணிட்டு இந்த ஒரு கம்பெனி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 24 மணி நேரமும் வந்து இங்க ரிலையபிளான எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுத்தால்தான் அந்த ஒரு ஏஐ டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இப்ப இருக்க எலக்ட்ரிக் கெப்பாசிட்டி வந்து பத்தாது. அதனால வந்து நியூக்ளியர் பவர்ல இருந்துமே நிறைய வந்து எடுக்கணும். ஸோ இன்னும் லாங் டர்ம்ல டிமாண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஏஐயோட அந்த டேட்டா சென்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர்ஸ் வந்து 24 மணி நேரமும் எலக்ட்ரிசிட்டி வந்து கன்சியூம் பண்ணும். அப்படி இருக்கும்போது டாடா பவர் மாதிரி கம்பெனில பெரிய பெனிஃபிட்டா இருக்க போகுது அப்படின்றத சொல்றாங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மேலும் 100 கோடி ரூபாய் வந்து அவங்களோட சப்சிடரியான எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ்ல வந்து போட போறதா சொல்லியிருக்காங்க. லித்தியம் அயான் பேட்டரி செல் மேனுஃபேக்சரிங்கான ப்ராஜெக்டா இது வந்து இந்தியால இருக்கு. ஸோ அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இது ஃபுல்லாவே கிரீன்ஃபீல்டு மல்டி ஜிகாவாட் லித்தியம் அயன் செல் பிளான்டா வந்து இருக்கு பெங்களூர்ல. ஸோ இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டில இருந்து பேட்டரி செல்ஸ், மாடியூல்ஸ் அப்புறம் வந்து ஈவிக்கான பேக்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அப்புறம் எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து இருக்க போகுது. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டா இது வரைக்கும் அந்த ஒரு சப்சிடரியில இவங்க பண்ணியிருக்கிறது 4902 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா 1400 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க. இப்போ மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இந்த ஒரு கம்பெனி நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க.
விப்ரோ என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஏஐ ஃபேஸ் வந்து பாத்தீங்களா, அந்த ஒரு நெக்ஸ்ட் ஏஐ ஃபேஸ் வந்து பெரிய ஸ்கேல்ல வந்து பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ணி கொடுக்க போகுது. அதுல பெரிய பெரிய பிசினஸஸ் எல்லாருமே ஐடி ஃபர்ம்ஸை நோக்கி வர போறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ப்ராசஸை ரீடிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கும் மாடர்னைஸ் சிஸ்டமா மாத்தி கொடுக்கறதுக்கும் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷனை ரெஸ்பான்சிபிளா பண்றதுக்கும் ஐடி கம்பெனிஸ் தேடி வருவாங்க. அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதில் நாங்க போக போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்களோட விகா ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து நாங்க வந்து எக்ஸ்பாண்ட் வந்து பண்ணிக்க போறோம். அப்புறம் ஏஐ இன்டர்னலா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபினான்ஷியல் க்ளோசிங் சைக்கிள வந்து 24 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரமா குறைச்சிருக்கும். பிளானிங் டைம் 1 மந்த்ல இருந்து 5 நாளா வந்து குறைச்சிருக்கும். ஸோ என்டர்பிரைசஸோட ஏஐ ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸோட ஏஐ ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு சின்ன சின்ன ஏஐ மாடல்ஸ் வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு பிசினஸ் அப்புறம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தேவைப்படும். ஏஐ பிளாட்ஃபார்மும் ஒரு ஏஐ பிசினஸும் வந்து தேவைப்படும். ஸோ அது எல்லாமே இங்க இந்த மாதிரி விப்ரோ மாதிரி கம்பெனி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் லோ காஸ்ட்ல பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இது மூலமா ஸ்மாலான ஏஐ மாடல்ஸ் வந்து உள்ள வரும். என்டர்பிரைசஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். இது விப்ரோக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்க போகுது. டிசிஎஸ் வந்து NVIDIA கூட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு ஆட்டோனாமஸ் இன்ஜினியரிங் லேப் வந்து பெங்களூர்ல வந்து ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா கம்பெனிஸ் வந்து இங்க டெவலப்மெண்ட்டும் டெப்ளாய்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரியல் ஏஐ சொல்யூஷன்ஸ் வந்து ஃபாஸ்டா வந்து பண்ணிட்டு போகலாம். இந்த ஒரு லேப்ல வந்து டிசைன், டெஸ்ட், வேலிடேட் அப்புறம் ஏஐ அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் இதெல்லாம் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்க போகுது. இங்க டைரக்டா இங்க ஃபேக்டரிஸ், மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து டெஸ்டிங் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. இது மூலமா கனெக்டட் வெஹிக்கல்ஸ், அடாஸ், அப்புறம் வந்து இங்க ஆட்டோமேட்டிவ் டிரைவிங், அப்புறம் வந்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இது எல்லாத்தையுமே இங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு போக போறாங்க. டிசிஎஸ் NVIDIA பார்ட்னர்ஷிப்பும் இது மூலமா சூப்பரா இருக்குது, நல்லா வந்து தெரியுது. எல்என்டி என்ன பெரிய பெட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இங்க மைக்ரோசாஃப்ட் கோபைலட் லைசன்ஸை வந்து 1,40,000 எம்ப்ளாய்ஸ் இவங்க எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸே 1,72,000 எம்ப்ளாய்ஸ். அதுல 80% வந்து கவர் பண்றாங்க. 2026 எண்டுக்குள்ள எல்லா ஒர்க் ஃபோர்ஸ்க்கும் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஏஐ டூல்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க? கண்டிப்பா வந்து ஒர்க்கை ஃபாஸ்டா பண்ணணும். அப்புறம் ரொட்டீனான அந்த டாஸ்க் ஆட்டோமேட் வந்து பண்ணி விடணும். அப்புறம் டிசிஷன் மேக்கிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஒரு பிளான்ல வந்து போறாங்க. இது எல்லாமே எது கூட அலைன் ஆகுது அப்படின்னா, இவங்களோட லக்ஷ்யா பிளான் 2031 பிளான் படி இங்க ஆனுவலைஸ்டு ரெவன்யூ growth வந்து 12 15% இருக்கணும். இப்ப இருக்க ரெவன்யூ வந்து டபுள் பண்ணணும் FY31ல. ஸோ அந்த ஒரு பிளான் வந்து போறாங்க. இருக்கிற பெரிய ஐடி கம்பெனிஸான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோவே வந்து 3 லட்சம் கோபைலட் லைசன்சஸ் தான் இது வரைக்கும் டூகெதராவே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ்ல 25% ஆஃப் த மக்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இங்க எல்என்டி அதோட அதிகமா வந்து கொடுக்குறாங்க. ஆர்பிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜகுமாரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு ஓகே வந்து சொல்லிட்டாங்க. HDFC பேங்க்ல அவர் வந்து சேர்மனா இருக்கலாம் பார்ட் டைம்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு அவர் தான் வந்து இருக்க போறாரு. ஏற்கனவே இருக்கிற இன்டர்ம் சேர்மனான கேகே மிஸ்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ண போறாரு. இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. அப்புறம் பினான்சியல் சர்வீஸ் செக்ரட்டரியா வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் சூப்பரா வந்து பண்ணிருக்காரு. 3 லட்சம் கோடி ரூபாய்க்கான PSU பேங்க் அந்த ஒரு ரீகேபிட்டலைசேஷன் வந்து பண்ணிருக்காரு. அப்புறம் 27 பேங்க்ஸ் 12 பேங்கா வந்து இங்க கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்காரு. டெபாசிட் இன்சூரன்ஸை 1 லட்சத்துல இருந்து 5 லட்சமா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து அச்சீவ்மெண்ட்ஸா இவர்கிட்ட இருக்கு. ஸோ இவர் உள்ள வந்த ரீசன்னால இந்த ஒரு பேங்க்மே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஐடிசி மாதிரி பேக்கேஜிங் கம்பெனிஸ் எல்லாருமே இங்க R&Dக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கேஜிங் ரிலேட்டடான R&Dக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க பேக்கேஜிங் பண்றாங்க அப்படின்னா அதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ் வந்து போடுவாங்க. அப்புறம் நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ள போடுவாங்கன்றது எல்லாரோட அந்த ஒரு கருத்தா வந்து இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே குறைச்சி ப்ரிசர்வேட்டிவ் பொறுத்தல இல்லாம அப்புறம் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ற மாதிரி மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து ஒர்க் பண்ணி பேக்கேஜிங் ரிலேட்டடான அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. ஐடிசி அதுக்காக அட்வான்ஸ்டு பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ராசஸிங் டெக்னாலஜிஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. இது மூலமா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் குறைக்கப்படும் ப்ராடக்ட்ஸ் மேல அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஏற்கனவே இந்த டெக்னாலஜி வந்து யோகா பார் ப்ரோட்டீன் ஷேக்ஸ்லயும், ஸ்மூத்திலையும், அப்புறம் வந்து பி நேச்சுரல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. பேக்கேஜிங் டெக்னாலஜி அங்கெல்லாம் வந்துருச்சு. ஃபேப்ரிக் சாக்லேட்லயும் வந்து அங்கங்க யூஸ் பண்றதா வந்து சொல்றாங்க. ஸோ ஐடிசி கிட்ட அவங்களோட ஓன் பேப்பர் போர்ட்ஸ் இருக்கு. அப்புறம் பேக்கேஜிங் டிவிஷன்ஸும் இருக்கு. ஸோ அது எல்லாமே இப்போ வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெஸ்டிங்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் இன்னோவேட்டிவ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் இன்டர்னலா வந்து அப்ளை பண்ணிட்டு காம்படிட்டர்ஸோட இவங்க வந்து அட்வான்டேஜ் வந்து முன்னாடி எடுத்துப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல சைனா இருக்கு. இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவில் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இப்போ எஃபெக்டிவ்க்கு வந்து வந்துருச்சு. இது மூலமா மட்டும் $120 பில்லியன் ஆனுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரி வந்து பெனிஃபிட் அடைய போகுது. 99% நம்ம இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது யூகேக்கு எல்லாமே 0 டியூட்டி ஃப்ரீயா தான் வந்து போக போகுது. இதுல ஃபர்ஸ்ட் செக்டர் வந்து பெனிஃபிட்டா இருக்கும் போது ஆட்டோ செக்டர், பிரீமியமான ஐசிஇ அப்புறம் லக்ஸரியான இவி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நடக்க போகுது. இதுல பெரிய பெனிஃபிட்டா இருக்க போது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் வந்து இருக்க போறாங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் ஓரியன்டான செக்டர்ஸ் லெதர், ஃபுட்வேர், மெரைன் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட் இவங்க எல்லாமே லோயரான டேரிஃப் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. அப்புறம் ஒரு சில இடத்துல 0 டேரிஃப் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. அதனால இந்த கம்பெனிஸ்லாம் பெனிஃபிட்டா இருக்க போகுது. மிர்சா இன்டர்நேஷனல், மெட்ரோ பிராண்ட்ஸ், அப்புறம் வந்து அவந்தி ஃபீட்ஸ், அப்புறம் வந்து அபெக்ஸ் ஃப்ரோசன், அப்புறம் கோஸ்டல் கார்பரேஷன் இவங்க எல்லாருக்குமே பெரிய பெனிஃபிட்டா இருக்க போகுது. ஜெம்சன் ஜுவல்லரிக்குமே பெரிய பெனிஃபிட்டா இருக்க போகுது. யூகே வந்து $3 பில்லியன் ஜுவல்லரி வந்து ஆனுவலா வந்து இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பிசினஸ் வந்து இருக்கு. இல்ல டைட்டனும் கல்யாணம் உள்ள வந்து வர போறாங்க. அடுத்த 2 to 3 வருஷத்துல இது வந்து டபுள் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு நல்ல மார்க்கெட் எப்படி ஓப்பன்ல இருக்க போகுது? கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் படி 65 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. நேற்றுக்கு நாள் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது
இங்க வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு நாள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை நெகட்டிவா வந்து இருக்கு. ஏசியன் மார்க்கெட்ஸ்ல நிக்கி வந்து 3% டிராப்ல வந்து இருக்கு. காஸ்பியும் டிராப்ல இருக்கு 5% மேல. அப்புறம் காஸ்டாகும் வந்து டிராப்ல வந்து இருக்கு. ஏசியன் மார்க்கெட்ஸை பொறுத்தவரை ரொம்ப வீக்கா இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. பிரெண்ட் குரூட் வந்து $86 பெர் பேரல்லே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டு வந்து ஸ்லைட்டா வந்து டிராப் ஆயிருக்கு. சில்வர் ஸ்லைட்டா வந்து அப் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் 700 கோடி ரூபாய்க்கு வந்து வித்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து 704 கோடி ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. சோ அப்படியே கான்ட்ராக்ஷனா வந்து நடந்துட்டு இருக்கு. சோ ஓவராலா இதெல்லாம் தான் இருக்க மார்க்கெட் நியூஸ் இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.